பல இடங்கள்ல பல கோயில்கள்ல யாழியோட வாயில ஒரு பால் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுக்க முடியாத மாதிரி அந்த ஒரு சிற்ப இது காட்டியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது அப்படியே நீங்க வந்து சைனீஸ்ல வந்து டிராகனோடைய எலிமெண்டல் பவரை நீங்க பார்க்கலாம். இன்னைக்குமே நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன, டைனோசர்னா ஓனா உடக்கான்னு நினைக்கிறான். ஆனா ஓனானுக்கு உடக்கானுக்கு டைனோசருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்னன்னா இந்த பஞ்சபூதங்களை வந்து அவங்க நம்ம பூதம்னு சொல்றோம், அவங்க அதை டிராகன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, டிராகனை வந்து செல்வத்திற்கான ஒரு அடையாளமாகவும் வளத்திற்கான ஒரு அடையாளமாகவும் தான் பார்த்தாங்க. எட்டியை பற்றியான ஒரு நம்பிக்கை வந்து எவரெஸ்ட் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடோடி மக்கள், பழங்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு உடம்பு முழுக்க வெள்ளை கலர்ல பெரிய அளவு முடி கொண்ட நல்ல வாட்ட சாட்டமான ஒரு மனிதன் போன்ற ஒரு உயிரினம் அந்த மலைகள்ல இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. வணக்கம். இன்னைக்கு வருண் டாக்ஸ்ல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பண்ணேன்னு சொன்னா வந்து பண்ணவா போறீங்க. வீடியோவை பாக்குறீங்க, நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ஏங்க ரொம்ப நாளா யூடியூப்ல வரதே இல்லை அப்படிலாம் வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் வள்ளல் மீடியாலயாவது இந்த பாக்குறாங்களா இல்லையா அப்படின்லாம் கேட்கணும் பாரு. ஒரு மித்திக்கல் கிரீச்சர் மாதிரியே என்ன ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ரோட்ல என்ன கேட்டவன தான் யோசிச்சேன், மித்திக்கல் கிரீச்சர்ஸ் பத்தி பாரிக்கிட்ட நம்ம ஒரு டாபிக் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்ன பண்றது, லைஃபே ஃபுல்லா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் கேட்கறான் பாரு, ஏங்க நாளைக்கு யூடியூப் மூட்டாங்கன்னா வரும், நீங்களாம் எப்படி பொழைப்பீங்க அப்படின்னு கேட்கறான். சரி, அதான் வந்து எவ்வளவு நாள் இருக்கோ இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்பைல் பண்ணி பிளேலிஸ்டா மக்களுக்கு நம்ம சேவையை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். ஸோ மித்திக்கல் கிரீச்சர்ஸ் பத்தி நீங்க ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் வந்து யாழியை பத்தி பேசியிருந்தீங்க. அதை தாண்டி வந்து ஒரு கம்பைல்டா நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்ப பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் டிராகன் வருது, சைனாலையும் பாத்தீங்கன்னா டிராகன் வருது. இன்னைக்கு நிகழ்காலத்துல வாழாத நிறைய மிருகங்களை ஒவ்வொரு கல்ச்சர்லயும் மத நம்பிக்கையிலயும் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. நீங்க ஈஸியா டைனாசர்னு சொல்லிட்டு போயிடலாம், பட் அந்த டைனாசரோட டிஸ்கிரிப்ஷன்லயே அவங்க வந்து நிறைய இடத்துல சொல்லல, அதுக்கு வெவ்வேறு வேறமா இருக்கு. அதை பத்தி நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க, என் கூட பகிர்ந்துக்கோங்க அதை பத்தி. அடிப்படையில வந்து உலகத்துல மனிதர்கள் வந்து இந்த கற்பனையில சில விஷயங்கள் உருவாக்கி வைக்கிறத தான் வந்து மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையில அவ்வாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மனிதர்கள் வந்து அவங்களோட பண்பாட்டு ரீதியாக மனதளவுல கடத்திட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் மைத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். மித்திக்கல் கிரியேச்சருங்கிறது அதன் அடிப்படையில தான் வருது. இப்ப இதுல இந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட ஆரிஜின்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விதங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கதைகள், அப்புறம் அவங்களுடைய வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல சில உருவங்களை வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு சரி. சிலர் இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, அதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட உருவாக்கிடுவாங்க. சரி. அவங்களுடைய நம்பிக்கைக்குள்ள அதை கொண்டு வந்துருவாங்க. ஒரு விஷயம் நமக்கு விளக்கம் கிடைக்கல அப்படின்னா, இப்ப எதனாலதான் அன்றைய காலகட்டத்திலாம் அமாவாசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது, இந்த பிளட் மூன்லாம் வரும் பொழுது அவங்களுக்கு அதெல்லாமே வந்து ஒரு இயற்கையா நடக்கிற விஷயங்கள் தான், அதுக்கும் இதுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அது ஒரு வினோதமா இருக்கு, அதுக்கான உண்மையான காரணங்கள் நமக்கு தெரியல அப்படின்னோடனே அவங்க அதை வச்சு ஒரு கதைகளை இது பண்ணிட்டு இது இப்படி இருந்தா நல்லது, இப்படி இருந்தா கெட்டது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் வால் நட்சத்திரம் விழுகிறத கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அது ஒரு இயற்கையில சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு பெரிய அது ஒரு அதிசய நிகழ்வு போல அவங்க மக்கள் வந்து கருதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி பாக்குறது இல்ல, அடிக்கடி பார்க்காத ஒரு ரேர் அக்கரிங் ஈவென்ட்டை அவங்க பாக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்க்கான அந்த ஒரு ஆரிஜின் அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப பாப்புலர் பிலீஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் வந்து டிராகன். ஓகே, டிராகன். இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் பார்க்கக்கூடிய டிராகன் அதோடைய பிலாசபி, அதோடைய கான்செப்ட் வேற. ஆசிய மக்கள் பார்க்கக்கூடிய அந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், தமிழர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த டிராகன்ல பாக்குற விஷயம் வேற. சரி. இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு கற்பனை உருவம்ங்கிறத தெரிஞ்சேதான் நம்ம உருவாக்கணும். ஓகே, புரியுதுங்களா? இதை வந்து ஒரு உருவகமாகத்தான், ஒரு பிலாசபிக்கான ஒரு உருவகமாகத்தான் இதை முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க ஏசியால, ஈஸ்டர்ன் சைட்ஸ். ஆனா வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதை. புரியுதுங்களா? அப்ப இவங்க வந்து இந்த டிராகன் இந்த எல்லாத்தையும் வந்து எதன் அடிப்படையில் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைனீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இயற்கையில இந்த பஞ்ச பூதங்கள்ங்கிறோம்ல,
நம்ம தமிழர்கள் கூட பஞ்சபூதம் அப்படிங்கிறோம். ஏன் பூதம் அப்படிங்கிறோம்னா, பூதம்னா என்ன ஆக்சுவலா ஒரு ஒரு பேர் ஆற்றல் கொண்ட ஒரு உயிரினம் தான் பூதம்னு நம்ம நம்புறோம். அப்ப ஏன் பஞ்சபூதங்கள்னு சொல்லி இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து பூதம் நம்ம சொல்றோம். ரீசன் என்ன, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் ஆற்றல் இருக்கு. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. அப்ப அத நம்ம என்ன பண்றோம், அது பஞ்சபூதம்னு சொல்றோம். இந்த பஞ்சபூத எலிமெண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து இவங்கள பாத்தீங்கன்னா, சைனீஸ பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுலயும் இருக்கும்ல, அவங்க ராசி பலன்லயும் அவங்க டிராகன் இருக்கு. ஆமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிலத்துக்கு ஒரு டிராகன் இருக்கும் அவங்க கிட்ட. நீருக்கு ஒரு டிராகன் இருக்கும். அதே போல இயற்கைக்கு ஒரு டிராகன் இருக்கும். கிரீன் கலர்ல இது போட்டு அந்த செடிகள் இருக்க மாதிரி இருக்கும். நீருக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, தண்ணீர் ப்ளூ கலர்ல போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, இந்த பஞ்சபூதங்களை வந்து அவங்க நம்ம பூதம்னு சொல்றோம். அவங்க அதை டிராகன்னு சொல்றாங்க. 2வது டிராகனை வந்து ஒரு செல்வத்திற்கான ஒரு அடையாளமாகவும், வளத்திற்கான ஒரு அடையாளமாகவும் தான் பார்த்தாங்க. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். அது வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு 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 உயிரினம் போல. உயிரினம்னு இல்ல. அதை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அது ஒரு சக்தியோட வடிவமா பார்த்தாங்க. இப்ப ஜப்பானோட அனிமல்ல ஸ்பிரிட் அனிமல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த 9 டெயில் இருக்கக்கூடிய வாளு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, நரி அப்படிலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் அனிமல் போல இதுக்கு வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கருத்துக்கள். அது அந்த கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸை வந்து இவங்க வந்து டிராகன் அப்படிங்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் உயிர்களை உருவாக்கக்கூடிய சக்தியை வந்து அவங்க வந்து அதை ஒரு டிராகனா பார்த்தாங்க. அதுதான் இந்த கிரீன் டிராகன் சொல்லக்கூடிய அந்த இலைதலையெல்லாம் இருக்க மாதிரி டிராகன், நேச்சர். அதுக்கப்புறம் வந்து காற்று இருக்குல்ல, காற்றுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, அந்த காற்றுக்கு ஒரு டிராகனை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதே நீருக்கு ஒரு சக்தி இருக்கு, அலை இதெல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான உருவங்களையும் அவங்க மாத்தி வச்சாங்க. பேசிக்கா பஞ்சபூதம் தான். நெருப்பு டிராகன்னா நார்மலாவே உங்களுக்கு தெரியும். நார்மலாவே டிராகன் நெருப்பு தான். அது வந்து கோல்டு கலர்ல இருக்கும், நெருப்பு கக்கும். அந்த நெருப்புக்கான ஆற்றலுக்கு அதை ஒண்ணு காமிச்சிருவாங்க. நீருக்கான ஆற்றல்னா நீருடைய அந்த நம்ம கடல்ல எல்லாம் போகும்போது அலைகள் அடிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, நீருக்கு மழை பெய்கிறது. சோ இதுக்கான ஒரு ஆற்றலா அந்த டிராகன். அப்ப இந்த டிராகன் வந்து அவங்க எப்படி அவங்களோட கதைகள் எல்லாம் வரும்னா, மழை பெய்யணும்னா இந்த நீருக்கான டிராகன் வந்து வானத்துல பறந்து போச்சு அப்படின்னா மழை பெய்யும். புரியுதுங்களா? பஞ்சம் இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சத்துல பசுமைக்கான டிராகன் வந்துச்சு அப்படின்னா பஞ்சம் போயிடும். அப்ப அந்த டிராகன்ங்கிறது ஆக்சுவலா எதை குறிக்குது? பஞ்சபூதத்தை தான் குறிக்குது. காத்து, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே. இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமா தான் சைனீஸ் இதை உருவாக்குனாங்க. தெரிஞ்சேதான் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு இந்த டிராகன் ஒரு உயிரினம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிராகன் சைனீஸ் கிட்ட தான் வந்து சைனீஸ் கிட்ட ரொம்ப பழமையான இடத்துல இருக்குது. நம்ம கிட்ட யாளிகள் இருக்கு. டிராகனுடைய மூதாதை யாளி. இது என்னது புரியலையே. டிராகனுடைய கான்செப்ட்ஸ் யாளியில இருந்தா டெவலப் ஆகி போயிருக்கு. இப்ப இந்த சிங்கம் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, நான் வரேன். அப்ப இங்க இந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுதான் டிராகன்ங்கிற விஷயம். இப்ப உலகம் வந்து கனெக்ட் ஆகுது, மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க வராங்க, இன்டர்சேஞ்ச் ஆகுது, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்ப ஐரோப்பியர்கள், குறிப்பா அந்த ஐரோப்பிய நாட்டுல இருக்கக்கூடிய வணிகர்கள் இல்ல இங்க சைனீஸ் வணிகர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த வரைபடங்கள், அவங்க வாகனங்கள்ல எல்லாம் இந்த டிராகன் எல்லாம் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இது என்னது, இவங்களை பொறுத்த வரைக்கும் அது பள்ளிகள், பாம்பு பள்ளி தான் இவங்க பார்த்திருக்காங்க. இந்த உருவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெருசா இது கொடுக்கல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, பறக்கிற பாம்பா, பறக்கிற பள்ளியா, கை கால்லாம் இருக்கு, அப்ப பள்ளியா தான் இருக்கும், பாம்புக்கு கால் இருக்காது. ஆனா இது டிராகன் பாக்குறதுக்கு பாம்போட உருவத்துல இருக்குது. இந்த பாம்பை வழிபடுறது இது எல்லாமே எங்க இருக்கும், ஈஸ்ட்ல இருக்கும். வெஸ்ட்ல அதெல்லாம் சுத்தமா கிடையாது. பாம்பே ரொம்ப ரேர் தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புதுசா இருக்கு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்னங்க இது அப்படின்னா, இது ஒரு பெரிய மிருகம்ங்க, இது ஒரு பெரிய பூதம்ங்க அப்படின்னு உடனே, இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா, அது ஆமாங்க அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிலாசபி யூரோப்புக்கும் போயிருது, வெஸ்ட் சைடும் போயிருது. வெஸ்ட்ல வரும்பொழுது இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இது அவங்களோடது கிடையாது, அவங்க யூகிச்சு உருவாக்குனது கிடையாது. சோ இது வெளியில இருந்து வந்தது. வெளியில இருந்து வந்தது என்ன, ஒரு இன்வேடிங்கான ஒரு விஷயம். இன்வேடிங்கான விஷயத்தை அப்படியே எதிரா போட்டுட்டாங்க. ஓகே. சோ இந்த காசல் கூட அசோசியேட் பண்ற அந்த டிராகன், கேம் ஆஃப் த்ரோன், டூத்லெஸ் எல்லாமே டூத்லெஸ்லாம் இப்பங்க அதாவது அவங்க ஒட்டுமொத்த நரேஷனும் டிராகன்ஸ் வந்து கெட்டது. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இதுல வந்து டிராகன்ங்கிறது ஒரு உயிர், அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை மனிதர்கள் வேட்டையாடுறாங்க. ஆனா ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிராகன்ங்கிறது கடவுள். அது கடவுளுக்கு, அது வந்து அது ஒரு ஆற்றல், கடவுள் இல்ல, ஒரு ஆற்றல், காஸ்மிக் பீயிங், ஒரு ஆற்றல்.
அதை வணங்கணும்னு இங்க நம்புறாங்க. அதை வீட்டுல வச்சிருக்கிறதோ அதோட உருவத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறதோ நல்லதுன்னு நினைக்கிறாங்க. டிராகனை வந்து வதம் செய்யறதுதான் வீரம் அப்படிங்கிற மாதிரி டிராகன் ஸ்லேயர்ஸ் சொல்லிட்டு டிராகனை கொலை பண்ற மாதிரி, டிராகனை வந்து இந்த ஏஞ்சல் வந்து கொன்னாரு, இந்த டிராகனை இவர் வீழ்த்தினாருன்னு சொல்லி கதைகளை வந்து இவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ டிராகனை வந்து கெட்டதா இவங்க காட்டுறாங்க. டிராகனை ஒரு கடவுளுடைய ஒரு அம்சமா இல்ல இயற்கையோட அம்சமா நம்ம நம்பிட்டு இருந்தோம். சரி, இங்கதான் எனக்கு ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன். உங்களை வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான கொஸ்டின் கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. தேர் மஸ்ட் பி சம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராகன் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்து தான் வந்து பைபிள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல. அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல நிறைய இடத்துல. இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிற கான்செப்டுக்கெல்லாம் இந்த பைபிள் வந்து 2000 வருஷமா இருக்குது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? இந்த வணிகர்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சைனீஸ் டிராவலர்ஸ் எங்கெங்கயோ போயிருக்காங்க, வந்திருக்காங்க. கதைகள் இவர்தான் பிரிஞ்சு போகும். இப்ப நீங்க வந்து டிராகன் வந்து எங்களுக்கான இல்ல வந்து வெஸ்ட்லயும் வந்து டிராகன் வந்து பை ஆரிஜின்லயே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நிறைய கதைகள் வந்து ஒரு மிஸ்பிளேஸ்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டிராகனை படைச்சதை பத்தி யார் படைச்சா? டிராகனை கதை இருக்கு. அதாவது இல்ல, அதுதான் சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து வெஸ்டர்ன் மித்தாலஜி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆரிஜின் ஆனதெல்லாம் சில இது இருக்கு. குதிரையும் மனிதனும் கலந்தாது போல ஒரு இருக்கும். அதுக்கு ஆரிஜின் நான் சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேட்கவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குதிரையும் மனிதனும் சேர்ந்த மாதிரி உருவங்கள் எதனால வருது அப்படின்ட்டு. ஏன்னா சில ட்ரைபல் பீப்புள் குதிரையோட புணரக்கூடிய ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து நோமேட்ஸ்ல இருந்துச்சு வெஸ்ட்ல. ஸோ வெஸ்டர்ன் நோமேட்ஸ் கிட்ட இருந்த அந்த ட்ரெடிஷன்ல குழந்தைகள் பிறந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான். இதுல இன்னொன்னு இருக்கு. குதிரை மேல இருந்து கொண்டே அம்பு எறியக்கூடிய வீரர்கள் வெஸ்ட்ல கிடையாது, பட் ஈஸ்ட்ல இருந்தாங்க. ஈஸ்ட்ல இருந்து மங்கோலியன் சோல்ஜர்ஸ் வந்து வெஸ்ட்டுக்கு படையெடுத்து போற சூழல்லாம் இருக்கும் பொழுது அந்த ரைட்ஸ் அந்த படையில தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்னன்னா குதிரையில இருந்து அம்பு போடுவாங்க. அதை பார்த்த வெஸ்டர்ன் நபர்கள் அதுக்கு ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் உருவாக்கிட்டாங்க. குதிரையும் பாதி குதிரை பாதி மனுஷங்கிற மாதிரி இருக்கக்கூடிய, அது பேர்லாம் எனக்கு மறந்துருச்சு. சோ அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து வெஸ்ட்லயே கிரியேட் ஆன கான்செப்ட்ஸ். அதே போல பறக்கிற குதிரை எல்லாம் கிரீக்ல இருந்துச்சு. பெகாசியஸ் வந்து கிரீக்ல இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு குதிரை நல்லா தெரியும், குதிரையோட பவர் என்னங்கிறது தெரியும். குதிரையே வேகமா போகக்கூடியது. பறந்தோம்னா இதுவே பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த தாட் ப்ராசஸ்ல பெகாசியஸ் வருது. யூனிகான் யூனிகான் வந்து ஆக்சுவலா வந்து கிரீக் மைத்தாலஜில யூனிகான் இருக்கு, பட் அது வந்து இண்டஸ்ல இருந்து போனது. யூனிகான்னா ஒத்தக்கம்பு. இது இந்த ஒத்தக்கம்பு மாடுங்கிறது வந்து ஆக்சுவலா இண்டஸ்ல அன்னைக்கு இருந்த ஒரு வகை காண்டாமிருகம். காண்டாமிருகம் தானே ஒத்தக்கம்பு இருக்கிறது. இண்டஸ்ல இருந்த ஒரு வகை காண்டாமிருகம். சரி, புரியுதுங்களா? அது வந்து எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம பாக்குற ரினோசரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தோல் கொண்ட ரினோசரஸ் ஸ்பீசிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிகள் இருக்கக்கூடிய ரினோசரஸ் இருந்துச்சு காண்டாமிருகத்திலேயே. காண்டாமிருக காலத்தில் அது நீங்க வந்து ஒரு 10,000-15,000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அது உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க அது அழிஞ்சு 20,000 வருஷம் 30,000 வருஷம் ஆயிடுச்சுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு ஆய்வு செஞ்சதுல இன்னைக்கு கிடைச்ச ஃபாசில் எவிடன்ஸ்ல காண்டாமிருகத்துடைய பல குடும்பங்கள் போயிருக்கு. அதுல சாதாரண தோல் கொண்ட காண்டாமிருகம் இந்திய நிலப்பரப்புல வாழ்ந்திருக்கு. இந்த பசு மாதிரி இருக்க, பசு மாதிரி இல்ல, கொஞ்சம் ரிஜிட்டான தோல் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குற காண்டாமிருகம் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தோல் இல்லாம கொஞ்சம் வேகமாக போகும். இன்னொன்னு காண்டாமிருகம் ஆக்சுவலா குதிரையோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் உயிரினம். நம்புற மாதிரியா இருக்கு ஸ்பீஷிஸ் படி, ஆனா ஸ்பீஷிஸ் படி குதிரையோட ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய ஒரு உயிரினம் வந்து காண்டாமிருகம். அது உங்களுக்கு எதுல கன்ஃபார்ம் பண்ணலாம்னா குதிரையோட வாயை பாருங்க, காண்டாமிருகத்தோட வாயை பாருங்க, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான. நம்ம காண்டாமிருகத்தை பார்க்கும்போது அதோட இந்த சைடு ஆர்மர் இதெல்லாம் பார்த்துருக்கோமா? மூஞ்சிய பாருங்க, அது குதிரையோட முகாமைப்பு தான் இருக்கும். குதிரையோட கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ல தான் காண்டாமிருகங்கள் இருக்கு. அப்ப இந்த டிரான்சாக்சன் இருக்குல்ல, அதாவது இந்த காண்டாமிருகத்திற்கும் குதிரைக்கும் நடுவுலையும் ஒரு கிளை இனங்கள் இருந்திருக்கு, வரலாறுல இருந்திருக்கு, ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை இண்டஸ் வேலி மக்கள் பார்த்து இருக்கிறாங்க. அந்த உயிரினத்தை ஏதோ ஒரு விதத்துல புனிதமா கருதி இருக்கிறாங்க. மேபி அது ரேரான உயிரினமா கூட இருக்கலாம். அதனால கூட சம் ரேரான உயிரினங்களை புனிதமாக கருதுறது ஒரு ஸ்பெஷலா பாக்குறது ஒரு விஷயம் இருக்கு. அதன் அடிப்படையில் இண்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கம்பு காண்டாமிருகத்தை ஒரு 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 உயரிய இடத்துல பாக்குறாங்க. இது அந்த வெஸ்ட்லோட இருக்கக்கூடிய வணிகத்தின் அடிப்படையில அந்த ஒத்தக்கம்பு காண்டாமிருகம் அப்படியே போய் யூனிகான்ங்கிற ஒரு குதிரைக்கு கொம்பே இருக்காதுங்க. குதிரையோட மண்டை அமைப்புக்கு கொம்பே வராது, கொம்பே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது குதிரைக்கு. ஆனா அது எதுக்கு ஒரு கொம்போட வருது, அது ஒத்த கொம்பு. சோ
இதன் அடிப்படையில அப்படி வருது. அப்புறம் அந்த யூனிகார்ன்ங்கிறது ரொம்ப ரேரான ஒரு உயிரினம். அது வந்து அதுக்கு வேறு ஆற்றல் உண்டு. அது நடந்து போச்சுன்னா ரெயின்போ வரும், வானவில் வரும். அந்த வானவில் வேற, இந்த வானவில் வேற. அது இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரா வந்துட்டு வெஸ்ட்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ஈஸ்ட் வந்து ஃபார் மோர் சிவிலைஸ்டு தேன் வெஸ்ட். இன் எவ்ரி வே. புரியுதுங்களா? சிவிலைசேஷன் அதிகமா முதல்ல உருவாக்கியது வந்து ஈஸ்ட் தான். அந்த மீம் பார்த்திருப்பீங்க. சம் பில்லியன் பீப்புள் லிவ் ஹியர்னு சைனா, இந்தியா போட்டிருப்பாங்க. அதர் பீப்புள் லிவ் ஹியர்னு ரொம்ப கம்மி பீப்புள் ஃபுல் வேர்ல்டுல இருக்கு. ஏன்னா ஈக்குவேடார், வெயில், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ சிவிலைசேஷன் அளவுக்கு அதிகமாக இருந்த வணிகம் அதிகமாக இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கதைகள் தான் உலகம் முழுக்க நிறைய பரவுச்சு. புரியுதுங்களா? இன்னைக்குமே ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷன்ல நம்ம தான் அதிகம், சைனீஸ் அதிகம். இப்ப இவங்களோட கதைகள் தான் அதிகமான மக்களால் நம்பப்படுகிறது. அப்ப இதே தான் அந்த காலத்துலயும் இதே கணக்கு தான். அவங்க யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஏஜ்ல இருக்கும்போது நம்மளாம் இங்க வந்து ஒரு கிளாசிக்கல் சிவிலைசேஷன்ல இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இங்க இருந்து பல கதைகள் பல விதங்கள்ல அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க அது ஒரு மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கதைகளை அப்சர்வ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் இந்த டிராகன் மாதிரியான உயிரினங்களை அவங்க வில்லன் போல அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா டிராகன் இந்த இதெல்லாம் வந்து நேச்சரோட ஒரு ஆஸ்பெக்டா சீனர்களுடைய நம்பிக்கையில வலுவாக நம்பப்பட்ட ஒரு விடயம். சீனர்களுக்கு இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதே வேர் வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருக்குது. தமிழர்கள் யாழியை உருவாக்கியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே. இன்னொன்னு, யாழியும் ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் தான். தமிழர்கள் தெரிஞ்சேதான் உருவாக்குனாங்க. அப்படி ஒரு உயிரினம் வாழலைங்கிறது தமிழர்களுக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள்ல புகழ்தலுக்காக போயட்ரியா ஏதாவது இருந்திருக்கா யாழியை பத்தி? யாழியை பற்றி குறிப்புகள் நிறைய வருதுங்க. ஆனா சங்க இலக்கியம்ங்கிறதுமே 2000 ஆண்டு தான். ஓகே, புரியுதுங்களா? இந்த யாழிங்கிற நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்னாடி இருந்தே உருவாக்கி இருக்கணும். டேட்ஸ் பேக். அப்ப நீங்க பதிவு செய்யப்பட்ட இலக்கியங்கள்ல அது ஒரு உயிராக கருதப்பட்டாலும் அது நம்பிக்கையின் அடிப்படையில தான் அது எல்லாமே பேசப்படுது. யாருமே நான் இதை பார்த்தேன், இதை நான் ஏறி உட்காந்து போனேன் அப்படிலாம் எந்த ஒரு இதுமே இல்லை. யாழியை வச்சு போர் செஞ்சது இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் அதை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கே ஒழிய, பட் பிரசன்ட் அப்படிங்கிறதுல எதுவுமே பதிவாகல. அதாவது இது கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேங்கிற மாதிரியான சாட்சிகள் யாழிக்கு கிடையாது. ஸோ யாழிங்கிறது உண்மையிலேயே ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் தான். அது அப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, பல உயிரினங்களுடைய தொகுப்பு தான். நீங்க மேண்டிகோர்னு ஒன்று இருக்கு கிரீக்ல. சரி, கிரீக் இந்த ரோம்ல எல்லாம் வந்து மேண்டிகோர் எப்படி இருக்குவாங்க, சிங்க உடம்பு. அதுக்கு ஆட்டு தலையும் இருக்கும், சிங்க தலையும் இருக்கும், ஆட்டு தலையும் இருக்கும். கால்கள் வந்து ஆட்டு கால்கள் இருக்கும். சிங்கத்தோட தலை ஆட்டு தலையும் இருக்கும், கால்கள் இருக்கும். கொடுக்கு வந்து தேளுடைய கொடுக்கு இருக்கும், ரெக்க இருக்கும். கண்டமேனிக்கு இருக்கீங்க இது. அது மேண்டிகோர்னு பேரு. அது பேரு. சோ நம்ம பிரமிட்ஸ் எக்ஸ்கவேட் பண்றப்போ அங்க காமதேனு மாதிரியே இது பண்ணுவாங்க. நம்மளோட காமதேனுவை கம்பேர் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கு. அது யூதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அது இங்கேயும் இருக்கு. அதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். இப்ப என்னன்னா, இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் கிரியேச்சருக்கு பின்னாடி ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அந்த கதையோட ஆரிஜினை வச்சுதான் நீங்க வந்து இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி நம்ம இதை எடுத்துக்கணும், என்ன மாதிரி எடுத்துக்கணுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நீங்க இந்த யாழியை பொறுத்த வரைக்கும், யாழிக்கும் நீங்க இப்ப இந்த மேண்டிகோருக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, யாழியில இருந்து டிப்பி அடிச்சதுதான் மேண்டிகோர் கான்செப்ட் எடுத்தது. இந்த யாழியோட கான்செப்ட் அடுத்தடுத்து பரிணமிச்சு போகும்போது அது மேண்டிகோர்னு கிரீக்கு ரோமுக்கு அந்த பக்கம் போயிருது. அதே யாழியோட கான்செப்ட் இந்த பக்கம் பரிணமிச்சு போகும்போது அது டிராகனா மாறி போயிருது. புரியுதுங்களா? ஆமா, அதை வந்து இன்னும் பெருசாக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம இதுலயே யாழியை பற்றியான குறிப்பு இருக்குங்க. யாழியோட சைஸ வந்து இவங்க காட்டும் பொழுது நீங்க நிறைய சில கோயில்கள் உருவங்களை பார்த்திருப்பீங்க. யானைய வந்து அது எப்படி சொல்றதுன்னா, யானைய வந்து அது ஒரு கால்ல அப்படி கையில அப்படி பிடிச்சிருக்க மாதிரி காட்டுறோம். ஓகே, ஒரு யானையை இப்படி கையில ஹோல்டு பண்றதுன்னா அது எவ்வளவு பெரிய உயிரினமா இருக்கும். அது ராட்சத உயிரினம். அப்ப கிட்டத்தட்ட அந்த டிராகனோட சைஸ் என்னவா இருக்குமோ அதே சைஸ்ல தான் காட்டு. இல்ல இன்னொன்னு, யாழியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் கிடையாது, நிறைய இருக்கு. நானே நிறைய கோயில்ல பாத்திருக்கேன். மகர யாழி இருக்கு, மச்சி யாழி இருக்கு. இது என்னது, எதை குறிக்குது? பட் யாழினா எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கேரக்டர்னா என்ன? பிசிக்கலி எது எல்லாத்துலயுமே ரிப்பீட் ஆகுது? பேசிக்கா பவர். ஓகே, தட்ஸ் த கான்செப்ட். பவர். அது எதோட பவர் அப்படிங்கிறது இருக்கு. மகர யாழிக்கு வந்து நீருடைய பவர். அதாவது டிராகனோட கான்செப்டே தாங்க திரும்ப திரும்ப. அப்புறம் யானைக்கு ஒரு யாழி இருக்கும். அது அநேகமா வந்து இந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தோட பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்ம யாழி வந்து நெருப்பு சார்ந்த விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கோயில்ல நான் பார்த்தேன், சிம்ம யாழி கையில வந்து நெருப்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு வடிவத்தை நான் ஒரு கோயில்ல ஒரு புடைப்புல இருந்துச்சு. ஸோ அது மேபி வந்து, ஏன்னா யாழியை பத்தி இன்னும் நம்ம டீப்பா ரிசர்ச் பண்ணணும். நிறைய கோயில்கள்ல எதை பிலாசபிகளா வைக்கிறாங்கன்னு. ஆனா அது பிலாசபி, அது வந்து அது உயிரினம் அல்ல.
அது யாழி வந்து ஒரு உயிரினமா வாழ்ந்துச்சுங்கிறது அது அது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போற மாதிரி. எக்ஸ்ட்ரா இல்ல, அது அப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அது இருக்க முடியும். ஏன்னா நீங்க சிங்கத்தோட மண்டை, சிங்கத்தோட மண்டையை வச்சுக்கிட்டு உடம்பு வந்து மீனோட உடம்பு அப்படின்னா அது நல்லாவே இல்ல. அதுக்கு நல்லா இல்ல, பர்பஸே அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒரு கான்செப்டா எடுத்துக்கிறாங்க. அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கலந்த ஒரு கான்செப்சுவல் ஒரு ஐடியல் தான் யாழி. ஸோ யாழி வந்து நீங்க எப்படி வந்து சைனீஸ் வந்து டிராகன் வந்து ஒரு மித்திக்கல் பீயிங்கா ஒரு 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 எலிமெண்டோடைய அடையாளமா பாக்குறாங்களோ அதே மாதிரியான கான்செப்ட்ல தான் யாழி என்பது அதற்கு முந்தைய காலகட்டத்துல வந்து நம்பப்பட்டிருக்கணும். ஆனா நடுவுல ஏற்பட்ட குழப்பங்கள்ல அந்த கான்செப்ட்ஸை நம்ம இழந்துட்டோம். என்ன கான்செப்ட்ஸ்ல வந்து யாழி வந்து நம்மால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு மரபை இழந்துட்டு அப்புறம் அதை வந்து நம்மள பிற்காலத்துல இன்னைக்கும் கூட பாக்குறேன் கோயில்கள்ல யாழியை வச்சு கட்டுறாங்க. ஆனா அந்த யாழி எங்க இருந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா வேற கோயில்ல இருக்க யாழிகளை பார்த்து அப்படியே கட்டுறாங்க. அதுல சில சேஞ்சஸையும் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த அந்த கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் உருவத்தின் தன்மையும் அதற்கு பின்னாடி இருக்கிற கதையும் டோட்டலா மாறும். நமக்கு அது புரியாம போயிடும். என்ன ஒரு சில நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு சில யாழிகளோட உடம்புல செதில்கள் இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த அளவுக்கா? கோயில்கள்ல மீனுக்கு இருக்கிற செதில்கள் வந்து யாழியோட உடம்பு முழுக்க இருக்கும். அந்த மாதிரி கோயில்கள் நான் பாத்திருக்கேன். ஒரு சில கோயில்கள் அது இல்லாம பண்றாங்க. ரீசன் என்ன? ஆக்சுவலா அது செதில்களோட தான் யாழி இருந்திருக்கணும். அந்த அந்த கான்செப்டே. ஏன்னா அது அப்படியே டிராகனோட ஒத்து வருது. புரியுது. உடம்புல ஸ்கேல்ஸோட இருக்கும்போது அதோட இருக்கும். அப்ப டிராகனோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட் ஆகுது. ஆனா செதில ஒவ்வொரு இடத்துலயும் பண்ண டீடைல் அதிகம், கஷ்டம். சோ கண்டிப்பா அதை செய்யறதுக்கு கஷ்டப்படுற யாரோ ஒரு சிற்பி கான்செப்ட் இழந்து செதில் இல்லாம ஒரு யாழியை செஞ்சிருக்கலாம், தவிர்த்துட்டு ஈஸியா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில யாழிகள்ல செதிலே இல்லாம இருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் அந்த இதுல யாழியுடைய ஒரு இதுல கோயில்ல பாக்குறேன் யாழிக்கு இருக்க வால் வந்து வேற மாதிரி இருக்குது, வேற வடிவத்துல இருக்குது. இன்னொரு கோயில்ல பாக்குறேன் யாழியோட வால் வேற மாதிரி இருக்குது. ஒரு இதுல யாழியோட வால் வந்து அது உடம்போடு ஒட்டி ஒரு அந்த டிராகனுக்கு இருக்க வால் மாதிரியே இருக்குது. ஒரு கோயில்ல வந்து சிங்கத்தோட வால் மாதிரி இருக்குது. அதுவும் பாத்திருக்கேன். அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த உண்மையான கான்செப்ட் நம்ம இழந்துட்டோம். யாழிங்கிற கான்செப்ட் வந்து எதற்கு என்னென்ன எதன் அடிப்படையில அது உருவாக்கப்பட்டுச்சுங்கிற அந்த பேசிக் இழந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் கிரியேட்டிவிட்டிங்கிற கான்செப்ட் போயிருச்சு. ஆளுக்கு அவங்க அடாப்டேஷன். அது நான் தான் சொல்றேன், இதெல்லாமே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்க கோயில்களே நான் சொல்றேன். 1000 வருஷம் பழமையான கோயில்களே யாழில பல வேரியேஷன்ஸ் உண்டு. ஒரே வேரியேஷன் யாழிலையும் பல வேரியேஷன் உண்டு. இப்ப மச்சி யாழின்னு ஒண்ணு இருக்குன்னா மச்சி யாழிலே பல வகை இருக்கு. ஸ்கேல் உள்ள யாழிலே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி காட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில யாழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சோந்தியோட வாய் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. நாக்கு வந்து நல்லா பெருசா அப்படி இப்படி மடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில இதுல அப்படி இருக்காது. ஒரு சில யாழிகள்ல வந்து துதிக்கை இருக்கும், அது பாத்திருக்கேன். சில யாழிகள்ல துதிக்கை இல்லாம சிம்ம அதை வச்சுதான் அந்த வகைப்படுத்துறாங்க. பட் ஆனா சிம்ம யாழிலேயே சில யாழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்கு வந்து அந்த பச்சோந்திக்கு இருக்க நாக்கு போல பெரிய நாக்கு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு சில இடத்துல சிம்ம யாழி தான், ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாக்கு சாதாரண சிங்கத்துக்கு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. சோ இங்க வேரியேஷன்ல வந்து நம்ம அந்த கான்செப்ட் இழந்துட்டு அப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ள போனனால ஒவ்வொரு சிற்பிக்கும் அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா பல இடங்கள்ல பல கோயில்கள்ல யாழியோட வாயில ஒரு பால் வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுக்க முடியாத மாதிரி அந்த ஒரு சிற்ப இதை காட்டிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது அப்படியே நீங்க வந்து சைனீஸ்ல வந்து டிராகனோடைய எலிமெண்டல் பவரை நீங்க பார்க்கலாம். டிராகன் வந்து இப்ப நீங்க சைனீஸ் மித்தாலஜில பாத்தீங்கன்னா அவங்களையும் வாயில வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட் வச்சிருக்கோம். இந்த பழைய இதுல அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் டிராகன்னா வாயில நெருப்பு பிளம்பு இருக்கிற மாதிரி தான் அவங்க ஓவியம்லாம் வரைவாங்க. சோ அதோடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து இந்த யாழியோட வாயில இருக்கக்கூடிய பால், அதை நம்ம போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. எடுக்க முடியாது, அப்படியே உள்ளே இருக்க மாதிரி. அது ஒரு ஸ்கல்ப்டிங் ஆர்ட்ல ஒரு திமிரு மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா இது நம்மளுடைய அந்த உண்மையான கான்செப்ட் நம்ம இழந்தனாலதான் இன்னைக்குமே நிறைய பேர் நம்புறது என்னன்னா யாழின்னு ஒரு உயிரினம் வாழ்ந்துச்சுன்னு நம்புறாங்க தமிழர்கள். ஏன்னா ஒரு நம்பிக்கை நல்லா இருக்குல்ல, மேஜிக் இருக்கு அப்படின்றது. அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்புறாங்க. பட் அப்படி வாழ்ந்ததுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் அப்படி ஒரு உயிரினம் வாழ்றதுக்கான எந்த விதமான தேவையும் இயற்கையில இல்ல. அப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்துச்சுன்னே வச்சுக்கோமே, அந்த உயிரினம் வந்து உலகத்தை அழிச்சிடும். உண்மைதான். அது எப்படி சாப்பிடும், எதை சாப்பிடும் கொஞ்சம் யோசிங்க. இப்ப யாழி அவ்வளவு பெருசுக்கு உயிரினம் இருக்கு, அது எப்படி சாப்பிடும், அது எங்க வாழும், அது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நிச்சயமா புரியுதுங்களா? டார்கேரியன்ஸ் மட்டும் தான் டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியுது, மத்த எல்லாரையுமே தின்றும் அது. அதுதான். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு
ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பவருக்கான ஒரு ஐடென்டிட்டியா தான் அவைகள் உருவாக்கப்பட்டிருக்குது, இருந்திருக்குது. ஒரு டிசாஸ்டரையும் அது வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளை இந்த மாதிரி உருவாக்கி காட்டுறது ஒரு புரிதல் இருக்கு. ஆனா கான்ட்ரரி தமிழர்களுடைய ஒரு சில நம்பிக்கைகள்ல உயிரினங்களும் இருந்திருக்கு. லைக் அப்ப என்ன அண்டண்டா பட்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பச்சின்னு சொல்லி ஒரு வகை பெரிய பறவையை வந்து சில இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்லாம் குறிப்பு வருது. அது மனிதர்களை தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற. அதாவது அவங்க கருடன் சொல்றாங்களே அந்த மாதிரி. கருடன்ங்கிறது நார்மலா நம்மளுக்கு கருடன்ங்கிறது மீனை பிடிச்சி திங்கிற கழுகுங்க. கழுத்து வெள்ளையா இருக்கிற கழுகு தான் கருடன். ஜடாயு, சாரி ஜடாயு. ஜடாயுங்கிறது அந்த கழுகுல உடைய அரசன்னு சொல்லி கழுகு அரசன்னு சொல்லி ஒரு எப்படி ஹனுமான் மாதிரி. அது ஹனுமான் மாதிரி அது ஒரு கடவுளா அப்படி வச்சிடறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அண்டண்டா பட்சிங்கிறது ஒரு பெரிய வகை பறவை ஒண்ணு இருந்ததாக தமிழர்கள் நம்புறாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. சயின்டிபிகலி ப்ரூஃப் இருக்கு. டைனோசர், பறக்கிற டைனோசர் இல்லைங்க. டைனோசர் காலத்துல மனிதனே கிடையாது, மேமல்ஸ் கிடையாது. நீங்க தானே சொல்லிருக்கீங்க பேர்டு தான் டைனோசர். அதுதாங்க பறவைகள்லயே பெரிய வகை பறவைகள் மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. கோஎக்ஸிஸ்ட்லாம் ஆயிருக்கு. அதான் இவன் நெருப்புக்கோழி இருக்குது. நெருப்புக்கோழி பறக்க முடியாத பறவை. இப்ப நெருப்புக்கோழி மாதிரி உடல்ல அதே மாதிரி பெரிய அளவுக்கு விங் ஸ்பேன் இருக்கக்கூடிய பெரிய பறக்கக்கூடிய பறவைகளும் நம்ம இதுல கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அது கழுகு வகை பிரெடேட்டரி பேர்ட்ஸும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் பிரெடேட்டரி பேர்ட்ஸும் இருந்திருக்கு. இப்போ ஃபாசில் இல்ல, போட்டோ இல்லனா டாஸ்மேனியன் டெவிலையும் சேபர் டூத்தையும் நம்ம நம்பர் போறது இல்ல. டெவில் இல்ல, டாஸ்மேனியன் டைகரையும் நம்ப போறது இல்ல. அந்த மாதிரி தான். சோ ஒரு காலத்துல நமக்கு வந்து இதுல வந்து அது சரி அது அழிஞ்சு போன விலங்குகள் அது தனியா நம்ம அது ஒரு இது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். இதுல வந்து என்னன்னா இத தமிழர்கள் பார்த்திருக்காங்க. இந்த ஒரு பெரிய வகை பறவையை வந்து தமிழர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா அதையும் ஒரு அடுத்த கட்ட மிகைப்படுத்தல் இருக்கு. அதுல யானையவே தூக்கிட்டு போயிரும். புரியுதுங்களா? இது வந்து காலத்துடைய ஓட்டத்துல ஒரு பெரிய சைஸ் பறவையை பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பெரிய சைஸ் பறவை மனிதர்களை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், ஆப்பிரிக்கால ஒரு ஃபாசில் கிடைச்சது, ஒரு மனித எலும்புக்கூடு ஒரு ஃபாசிலா கிடைச்சது. அது எதுல கிடைச்சது தெரியுமா? பறவையோட வயித்துக்குள்ள, பறவையோட கூட்டுல எடுத்துட்டு போய் போட்டு தின்றுருக்கு. ஒரு பெரும் பறவையோட ஒரு கூட்டுல, ஒரு கழுகு மாதிரி பறவையோட கூட்டுல மனித எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. சோ மனிதனே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் மனிதன் வாழ்ந்த காலகட்டத்துல சைட் பை சைடு இருந்திருக்கு. அதோட மெமரி நமக்கு இருக்குமா இருக்காதா? அந்த மெமரி அடுத்தடுத்த தலைவரை கடத்துறாங்க. அத இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரவங்க ரொம்ப பெருசு எவ்வளவு பெருசுன்னா யானையே தூக்கிட்டு போயிருப்பான். யானையை தூக்கிட்டு போற சைஸுக்கு அதை வந்து அதுக்கு அதிகமா மிகைப்படுத்திட்டோம். புரியுதுங்களா? எப்படி பார்க்கணும்னா யானையவே தூக்கிட்டு போய் ஒரு உயிரினம் சாப்பிடுது அப்படின்னா எவ்வளவு யானையை சாப்பிடணும்? அவ்வளவு யானையை அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா கட்டுப்படியாகும். காடு எப்படி இருக்கும்? காட்டுல ஒரு யானையை சப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஏக்கர் காடு தேவைப்படுது? சோ அது ஹைலி இம்பாசிபிள். அப்படியான உயிரினம் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி வந்து எக்ஸாகரேட்டடா அது கால ஓட்டத்துல ரொம்ப சைஸ் பெருசு ரொம்ப பெருசுன்னு போயிடுறோம். பட் ஆனா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சில ப்ரூஃப் இருக்கு. ஸோ தமிழர்கள் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொன்னு விஷயம் சொல்லணும். மாயன் சிவிலைசேஷன்ல ஒரு கட்டடத்துல ஒரு ஓவியம் கிடைக்குது நமக்கு. ஓவியம்ல ஒரு புடைப்பு, ஒரு கல்லுல செஞ்சது ட்ரைசெராடாப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டைனோசரோட உருவம். அதை தத்ரூபமா இது பண்ணி அப்படியே அது உயிரோட பார்த்த மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரம்லாம் அழியல, அது அமேசான்ல எல்லாம் அது இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அது இல்ல, அமேசான்ல எல்லாம் இல்ல. ஏன்னா அந்த பகுதிகளில் தான் ஆக்சுவலா அந்த எரிக்கலே விழுந்துச்சு. ஸோ அங்கதான் வந்து ஃபர்ஸ்டே அது அழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மிஞ்சி சொச்சின சின்ன சின்ன உயிரினங்கள் தான் பறவைகளா மாறி இன்னைக்கு பறவைகள் டைனோசர் தான். பறவைகள் டைனோசரோட டைரக்டான டிசெண்டன்ஸ். இப்ப டைனோசர் பத்தி ஒரு பாட்காஸ்ட் அதை தனியா பேசுவோம். அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ட்ரைசெராடாப்ஸ் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். அப்ப எப்படி முடியும்? எப்படி முடியும்னு கேக்குறேன். நான் இப்ப கேக்குறேன், நீ எப்படி வரையற? இமேஜினேஷன் தான். நீ வரைகிற எலும்பு கிடைச்சது உனக்கு, எலும்பை பார்த்து நீ உருவத்தை உருவாக்கி வரைஞ்சிட்ட, கிராபிக்ஸ்ல போட்டு படம் எடுத்து சம்பாரிச்சுட்டு இருக்க. ஏன் அந்த அறிவு அவனுக்கு இருக்காதா? அவனும் எலும்பு பார்த்திருப்பாங்க. ஒயிட் பீப்பிள கேக்குறீங்க. அவன் நேர்ல பார்த்தாதான் அதை வரையணும் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கும் எலும்பு கிடைச்சிருக்கும். எப்படி நம்ம இன்னைக்கு படிமங்களை பார்த்து ஃபாசில்ஸை பார்த்து இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம இன்னைக்கு ஆய்வுகள் செய்யறோம். அதே ஆய்வுகளுடைய முந்தைய வடிவ ஆய்வுகளை வந்து நம்ம முன்னோர்களும் செஞ்சிருக்கிறாங்க. இமேஜினேஷன் இல்ல, எலும்பு கிடைக்கும். எலும்புகள் கிடைக்குதுங்க. எலும்புகளை பார்க்கும்பொழுது இவ்வளவு பெரிய எலும்பு இருக்கு, அப்ப அது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இருக்கு. சைக்ளாப்ஸ்ங்கிற ஒரு பீயிங் இருக்குல்ல, ஒத்த கண்ணை சைக்ளாப்ஸ் ரொம்ப பெரிய உருவமா இருக்கும்ட்டு. ஆக்சுவலா அந்த சைக்ளாப்ஸ் மைத் எப்படி உருவாச்சு தெரியுங்களா?
ஆக்சுவலா என்னன்னா, யானை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. யானை இறந்துருச்சுன்னா, அதோட எலும்புக்கூடு இருக்குல்ல, அத நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒத்த கண் மாதிரியே இருக்குமா? யானையோட எலும்புக்கூடு சைக்ளாப்ஸோடைய மண்டை மாரியே இருக்கும். அத வச்சு இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷ மண்டை மாரியே இருக்குங்க. ம். யானையோட எலும்புக்கூடு பாத்தீங்கன்னா, அதோட தந்தங்கள்லாம் சின்ன சின்ன எலும்பா உதிரி உதிரியா போயிரும். அது இறந்து மக்கி போயிருக்கு. அதோட மண்டை ஓடு அவ்வளவு சீக்கிரம் மக்காது. ஏன்னா, அவ்வளவு ரொம்ப ஹார்ட். பெருசா இருக்கும். அது கல்லு மாரி கிடக்கும். அப்ப அத பாக்குறாங்க மக்கள். இவ்ளோ பெரிய மனித எலும்புக்கூடு. அவன் அது யானைன்னு யோசிக்கல. ஏன்னா யானைய வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து பார்க்கல. பார்த்ததே இல்ல. அப்ப இந்த யானையோட எலும்பு கூட பாக்குறாங்க. யானையோட எலும்பு கூட எங்க பாக்குறாங்கன்னா, வெஸ்ட்ல யானைகள் இருந்துச்சு ஒரு காலத்துல. லாஸ்ட் ஐஸ் ஏஜ் வரைக்கும் யானைகள் நம்ம ஊர் யானைகள் கிடையாது. மேமோத்ஸ் இருந்துச்சு. கைண்ட்ஸ் ஆஃப் இருந்துச்சு. மேமோத்ஸ் வந்து ஒரு 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எக்ஸ்டென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதோட எலும்புக்கூடுகள்லாம் அவங்க பாக்குறாங்க. அதோட எலும்புக்கூடுகளை பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய மண்டை எலும்பு. அது எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அதுல வந்து நமக்கெல்லாம் நம்மளோட மண்டை எலும்பு இருக்குன்னா நமக்கு 2 கண்ணு ஓட்டை இருக்கு. ஆனா அதுல ஒரு ஓட்டை தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு பெரிய கண்ணு இருக்கிற ஒரு பெரிய ராட்சசன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப சைக்ளாப்ஸ்னு ஒரு உயிரினம் வாழ்ந்ததாகவும், பெரிய பெரிய ஒத்த கண்ணன்கள் அந்த காலத்துல வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு மித் கிரியேட் ஆகுது. எதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அத? யானையோட எலும்பை தப்பா கன்சிடர் பண்ணி ஏன்னா யானை அவங்க பார்க்கல. புரியுதுங்களா? யானை இப்ப நமக்கு தெரியும். நமக்கு ஏன் அந்த இது இல்ல? நமக்குன்னா நம்ம யானை வளர்க்குறோம், அது சாவுது, அதோட எலும்புக்கூடு எப்படி இருக்கும்னு தெரியும். ஓ, இது நம்ம யானையோட எலும்புக்கூடுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா யானையை அவன் பார்க்காம பல பல 1000 ஆண்டுகள் ஆயிருது. செத்து போன மேமத்துகளுடைய எலும்புக்கூடுகளை பார்க்கறான். யானையை அவன் பார்க்கல. சோ ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த எலும்பு வந்து இப்படி இருக்கும்னு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, டைனோசர்ஸை முதல்ல ஆய்வு செஞ்சு எடுத்தப்ப அவைகள் எப்படி இருக்குங்கிறது தெரியாம இஷ்டத்துக்கு உருவத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் ஜுராசிக் பார்க் படத்துல கூட. ஜுராசிக் பார்க் காலகட்டத்துல கூட டைனோசர்ஸை வந்து தோல் படைத்த ரெப்டைல். இன்னைக்குமே நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன, டைனோசர்னா ஓனா உடக்கான்னு நினைக்கிறான். ஆனா ஓனானுக்கு உடக்கானுக்கு டைனோசருக்கும் சம்பந்தமே இல்ல. ஓகே, கொமோடோ டிராகன் இவங்க எல்லாம் வேற, இது வேற ஸ்பீசிஸ், அது வேற ஸ்பீசிஸ். இந்த ஃபேமிலியே வேற. பறவைகளோட சம்பந்தப்பட்டதுதான் டைனோசர்ஸ். அப்ப பறவைகளோட சம்பந்தப்பட்டனா அதோட உடம்பு முழுக்க டீரெக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? கோழி குஞ்சு மாதிரி இருந்திருக்கும். அழகா இருந்திருக்கணும். சொல்ல முடியாது, மயில் மாதிரி கூட இருந்திருக்கலாம். அழகா இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். டீரெக்ஸ் வந்து பர்ன் பண்ணி போயிருக்கலாம். தெரியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு அப்ப நம்ம நினைக்கிறோம், இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு உடலமைப்பு இருந்துச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும்னு ஒரு கற்பனையில அன்னைக்கு இருந்த அறிவுக்கு நம்ம உருவாக்கிக்கிறோம்ல. அதே போல அன்னைக்கு இருந்த முன்னோர் மக்கள் அப்படி உருவாங்க. அப்படிதான் சைக்ளோப்ஸ்ங்கிறது யானையோட எலும்புக்கூடுல இருந்து உருவாகின ஒரு உயிரினம். ரைட். இப்ப இந்த மாதிரி பல மித்துக்கு பின்னாடி நீங்க கொஞ்சம் நம்ம இப்ப இருக்கிற சயின்ஸை போட்டு தேடினோம்னா நிறைய விடயங்கள் வந்து புரிய வந்துடும். அதேதான் அந்த நம்ம வேர்வுல்ஃப் இருக்குல்ல, வேர்வுல்ஃப் வந்து ரேபிஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ரேபிஸ் என்னன்னு தெரியாத மக்கள் ஓனாய் கடிச்சா ஓனாய் மாதிரியே மாறிடுவாங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? ஓனாய் கடிச்சு ரேபிஸ் அஃபெக்ட் ஆனா என்ன ஆகும்? ஓனாய் மாதிரியே நம்ம பண்ணுவோம். நம்ம பேய் வீடியோல இதை பத்தி டீடைலா பேசியிருப்போம். சோ அது அப்படிதான் வந்து ஒரு மித் கிரியேட் ஆகுது. அப்ப இவன் திரும்ப கடிச்சானா ஆட்டோமேட்டிக்கா ரேபிஸ் பரவும். சோ அவனும் அப்படி ஆயிடுவான். அண்ட் அந்த கிரிஸ்லி மேனா பூகி மேனா ஏதோ இந்த வெஸ்டர்ன் இதுல வந்து சொல்லுவாங்க. பிக் ஃபுட், சாரி, அதான் பூகி மேன். அது அப்புறம் அந்த லாக்னஸ் மான்ஸ்டர், இது மாதிரி எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணு பார்த்து, அதாவது பிக் ஃபுட்டோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏசியாலயும் அது இருக்கு. எட்டின்னு சொல்லி எட்டின்னு ஒரு நம்பிக்கை வந்து ஹிமாச்சல் பகுதியில இருக்க மக்களுக்கு இருக்கு. நமக்கு பாப்போம், ஷங்கிரிலாக்கு போவான் அவன் அப்படின்னு. எட்டியை பற்றியான ஒரு நம்பிக்கை வந்து ஹிமாச்சல் பகுதியில் வாழக்கூடிய அந்த எவரெஸ்ட் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடோடி மக்கள், பழங்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு உடம்பு முழுக்க வெள்ளை கலர்ல பெரிய அளவு முடி கொண்ட நல்ல வாட்ட சாட்டமான ஒரு மனிதன் போன்ற ஒரு உயிரினம் அந்த மலைகள்ல இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மனித இனங்கள்லயே இல்ல குரங்கு இனங்கள்லயே நிறைய வகை குரங்குகள் இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் பாக்குறோம். ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு வெள்ளை உருவத்துல அந்த பனியோட பனியா கேமோஃப்ளாஜ் ஆகிற மாதிரி ஒரு உருவத்துல ஒரு வகை பெரிய மனித குரங்குகள் இருந்திருக்கலாம். வாய்ப்பு இருந்திருக்கு. அது அப்புறம் காலகட்டத்துல அழிஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம், அதை பார்த்திருக்கலாம். இல்ல தூரத்துல அன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் எந்த ஆடை உணர்த்துவாங்க? தோலை தான் போத்திக்குவாங்க. அப்ப பனிப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த தோலை போத்திருப்பாங்க? அங்க இருக்கிற கரடியோட தோல் இதெல்லாம் தான் போத்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு தூரத்துல வரக்கூடிய நபர், கொஞ்சம் வாட்ட சட்டமான ஒரு நபர், இந்த மாதிரியான தோல் எல்லாம் போத்திட்டு இருந்த ஒரு நபர் பார்த்திருக்கலாம்.
அவன் கொஞ்சம் இயல்புக்கு மாறான சைஸ்ல கூட அவன் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜெயண்டிசம்ங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, நம்ம மனிதர்கள்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு வகை மரபணு நோய் அது. முன்னாடி நம்ம பெருசா இருந்தோம். இல்ல அப்படி இல்லைங்க, மனிதர்கள் இதுதான் சில பேருக்கு அப்நார்மல் growth இருக்கக்கூடிய, அதுதான் ஜெயண்டிசம்னு சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் டேர்ம் நேரத்துல ஜெயண்டிசம்னு ஒரு காமன் டேர்ம்ல சொல்றோம். அதுல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த growth வந்து ஸ்டாப் ஆகாது, அவங்க சாகிற வரைக்கும் ஸ்டாப் ஆகாது, வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க, சீக்கிரம் செத்துருவாங்க, அவங்க ஏஜ் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் நம்ம வரலாற்று காலகட்டத்தில இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிரேட் காலிலாம் ஜெயண்டிசம் அந்த இதுல இது ஆனவர் தான். இன்னும் நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல வெயிட் ஆகும்போது இந்த உடம்பு தாங்காது, கிராவிட்டிக்கு இதெல்லாம் கால் முட்டு எல்லாம் ஈஸியா டேமேஜ் ஆயிரும், இதாயிரும். அவங்களுக்கு அப்புறம் ஹார்ட்டும் வந்து கிவ் அப் பண்ணிடும். பெரிய உடம்பு, ஹார்ட் சைஸ் பெருசெல்லாம், இன்ஜின் சின்னதா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் இஷ்யூஸ், லங் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் இஷ்யூலாம் வரக்கு வாய்ப்பு சீக்கிரமா வந்துடும். ஸோ அவங்களோட ஏஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது ஒரு விதமான ஒரு மரபியல் பிழைகளால் ஏற்படக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர் தான் அது. அந்த மாதிரி டிசார்டர்ல குழந்தைகள் பிறந்திருக்கும், அதை யாராவது காட்டுல கூட விட்டுருக்கலாம். அப்ப ஜெயிண்டான மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா இப்படி ஒண்ணு யோசிச்சு பாருங்க, அந்த ஜெயண்டிசம் வந்து ஆக்சுவலா ஹெரிடிட்டரி, தொடர்ந்து வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனித கூட்டத்துல ஒரு குழந்தை பிறகுது, வளர்ந்துகிட்டே போகுது, அவன் ரொம்ப அப்நார்மலா இருக்காங்கிறதுக்காக அவனை விரட்டி விடுறாங்க. ஆனா அவனுக்கும் ஏதாவது ஒரு காதல் ஏற்பட்டிருக்கும், அவன் வந்து யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சு அவனுக்கும் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையும் பெருசாவே இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா அப்பாவும் பெருசா இருக்கான், மகனும் பெருசா இருக்கான், பேரனும் பெருசா இருக்கான்னு வைங்க, இவங்க எல்லாம் ஜெயிண்ட், இவங்க எல்லாம் வந்து ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, சக மனிதர்கள் இல்லாம வேற இடத்துல ஒதுங்கி வாழ்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அவனை பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு இத நம்ம வந்து இவங்க கிட்ட இதுல சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ரஷ்யால வந்துட்டு நினைக்கிறேன், ரஷ்யால வந்துட்டு போர் நடந்துகிட்டு இருந்தப்ப இங்க ரஷ்யாவை இன்வைட் பண்ணி போன ட்ரூப்ஸ் வந்து ஒரு ஜெயிண்ட் கடைசியா ஒரு ஆளை பார்த்ததா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகையில ஒரு ஜெயிண்ட் இருந்ததாகவும், அவன் வந்து அவங்கள தாக்குனதாகவும் அவனை சுட்டு கொன்னதாகவும் ஒரு ராணுவ ரெக்கார்டே இருக்கு. ஒரு தனியா ஒருத்தன் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஒரு பெரிய ஜெயிண்ட் அவன் அப்படின்ட்டு. மேபி ஜெயிண்டிஸால பாதிக்கப்பட்டவன் ஊருக்குள்ள வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இல்ல, அது குள்ள மனிதருக்கு கூட ஈஸியா நீங்க இந்த ரிலேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிறைய பேர் நீங்க பார்க்க முடியும். இந்த மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் அப்படிங்கிறது எல்லாமே மனிதர்கள் ஒன்னா பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த விஷயத்தையும் நம்ம மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், உருவாக்கிக்கிட்ட விஷயங்களும் இருக்கு. இப்ப கொல்லிவாய் பிசாசு அப்படிங்கிறோம். என்னது கொல்லிவாய் பிசாசு? காத்துல ஃபயர் ஆகுது, வைல்டு ஃபயர் தான், காட்டு தீயை தான் கொல்லிவாய் பிசாசுங்கிறோம். ஏன்னா காட்டு தீ வந்து எப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணியே வரும், அதனால அது வந்து கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதுக்கு ஏன் அந்த உருவம் ஒண்ணு, அதுக்கும் சைக்காலஜிக்கலா எக்ஸ்பிளனேஷன் உண்டு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காற்று தீ வரும்போது, காட்டுல ஏற்பட தீ உங்களுக்கு வந்து சஃபகேஷன் வரும். அந்த சஃபகேஷன் வந்து ஹாலுசினேஷன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். சஃபகேஷன் ஓவர் கார்பன் டை ஆக்சைடு நீங்க இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா மூளை கன்ஃபியூஸ் ஆகும், கலங்கிரும். அப்ப வந்து நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய உருவங்கள்லாம் வந்து ஹாலோசினேஷன் கொடுக்கும். அப்ப நெருப்பே இப்படின்னு நடும்போது ஒரு உருவம் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அது மனிதன் உருவ போலையோ இல்ல வேற ஒரு மிருக உருவ போலையோ உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைனபிளான விஷயங்கள் தான். மற்றபடி மக்கள் வந்து ஒரு மாதிரி மூட நம்பிக்கை கற்பனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ஹாரி பாட்டர் படத்துல வர மாதிரி ஒரு டைமென்ஷன் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே அன்றாடம் இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய கதைகள். ஒரு சில கதைகள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும், சில இடத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்காக சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். காட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னா காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுனால, இங்க போக கூடாது அங்க போக கூடாது, பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவான்ற மாதிரி. அது அந்த பூச்சாண்டி கான்செப்டும் அது ஒரு பெடோஃபைல் பேஸ்டான ஒரு இதுதான். குழந்தைகள் அன்னைக்கு விளையாண்டு இருக்கும்போது பூச்சாண்டி போயிட்டு அன்னைக்கு அந்த பழி கொடுக்குற விஷயம்லாம், சில விஷயங்கள் குழந்தைகளை பழி கொடுக்குற கூட்டம்லாம் ஒன்று இருந்துச்சு. இப்போ அதுல இருந்து தமிழர்கள் இவங்கெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு வெளியில போயிட்டு இருக்கும்போது அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதைகளும் இதெல்லாம் உருவாயிருக்கு. ஸோ இதுல என்னன்னா, யாழியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதுல உடனே அதுக்கு அது முழுக்க ஒரு கற்பனை வடிவம். இந்த கற்பனை வடிவம் ஏதோ ஒரு கான்செப்டுக்காக தமிழர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மோஸ்ட்லி சைனீஸோட டிராகன் மாதிரி தமிழர்கள்ட்ட இருந்தது ஒரு விஷயம் தான் யாழி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அது எலிமெண்ட் பேஸ்டான ஒரு தத்துவத்தின் வடிவமா தான் யாழி என்பது இருந்திருக்கிறது. அதே போல நம்மளுடைய இரட்டை மீன் சின்னங்கள் இதெல்லாமே இங்யாங் தத்துவம் தான். அந்த இங்யாங் தத்துவம் சைனால அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.
அது அதிகமா அவங்க தான் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மரபோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் தான் சைனீஸ், ஜாப்பனீஸ் இவங்க எல்லாமே. ஸோ இப்போ அவங்களோடலாம் நீங்க கிராஸ் பண்ணி நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது போக இன்னும் நிறைய இந்த காமதேனு இந்த இதெல்லாம் இருக்குன்னா, நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காமதேனு இந்த இதுல எல்லாம் வந்துட்டு தமிழர்கள் வழிபடுறது நம்ம பார்த்தது இல்ல. அந்த உருவமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வட இந்தியால தான் இருக்கு. தமிழர்கள் வந்து பசுமாட்டை வந்து புனிதமா கருதுனாங்க, காளை மாட்டை வந்து புனிதமா கருதுனாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம நந்தி இதெல்லாமே வந்து சிவன் கோயில்ல இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். பட் அந்த பெண் உருவத்தோட மார்போடு இருக்க மாதிரி அந்த மாதிரியான அந்த உருவம் அதெல்லாம் வந்து இந்த ஹிந்து பத்திரிகையில எல்லாம் ஒரு உருவம் போட்டுருக்காங்க. அதுவும் அதே அப்படியே நீங்க யூதர்கள் எடுத்தா அவங்ககிட்டயும் அதே ஒரு உருவம் இருக்கு. யூதர்களும் அதே மாதிரி ஒரு உருவத்தை வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அந்த இடத்துல இருந்து ஒரு வந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். யூதர்களுடைய பயன்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த விஷயமும் இதுவும் க்ளோஸ்ல ரிலேட்டடா இருக்கு. ஸோ இங்க இருந்து அது அங்க போயிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, அங்க இருந்து இங்க வந்திருக்க வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ சைனால வந்து இப்போ இதெல்லாம் ரெக்கார்டட் மிங் டைனாசிட்டியோட எம்பரரா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து சைனீஸ் பிசினஸ்மேன் வந்து போயிட்டு ஆப்பிரிக்கால வந்து அவங்க ஜிராஃப் பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி யானையை சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிராஃபை கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. இது ஹெவன்ல இருந்து வந்த குதிரை, இதை பாத்துக்கிறதுக்கு ஹெவன்ல இருந்து இதை பாத்துக்கிற ஆளையும் கூட்டு வந்து கொண்டு வந்து கருப்பர்களை கூட்டு வராங்க. அவங்களுக்கு ரெண்டு பேரையும் பார்த்தா புதுசா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பார்த்தா புதுசா இருக்கிறப்போ இதுவா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க பாரு. அமெரிக்காலாம் வந்து சாண்டா கிளாஸ் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா குழந்தைங்களா அழுவும் தெரியுமா? அந்த மாதிரி பல பேரோட ஃபேண்டசி உலகத்தை வந்து மேஜிக்கல் உலகத்தை உடைச்சு விட்டுருக்கீங்க. உடைக்கலைங்க, நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு போகலாம். வரலாறா பார்க்கணும், மித்தாலஜியா பார்க்கணும். மித்தாலஜி எல்லா இனத்துக்கும் உண்டு, தமிழர்களுக்கும் உண்டு. மித்தாலஜி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மித்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹிஸ்டரியோட போட்டு குழப்பிக்க கூடாது. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தணும். மித்ஸ் வந்து எல்லா சமூகத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் இல்லாததே இல்ல. இப்ப நம்ம இதுலயுமே வந்து தேவராசுரர் நம்பிக்கை உண்டு. தேவர் அசுரர் நம்பிக்கை நம்மகிட்டயும் இருக்கு. இப்ப தேவராசுரர் நம்பிக்கை நம்ம அப்படியே எடுத்துக்கணும், அது மித்தாலஜிக்கல் கான்செப்ட். இந்த பார்க்கடல கடைஞ்சது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளும் தான் நம்பிட்டு இருந்தோம். பட் ஆனா அது மித்து தான். அந்த மித்தை வந்து நீங்க வந்து வரலாறா எடுத்துக்க கூடாது. வாசுகி பாம்பு எல்லாமே நீங்க வந்து வரலாற்று பார்வையில நம்மளுடைய கடவுள்கள் எப்படி மித்ஸ்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சிவனை போட்டு பேசியிருக்கோம், முருகனை பத்தி பேசியிருக்கிறோம், டீபங்க் பண்ணி நிறைய பேசியிருக்கோம். அப்ப நம்ம வழிபடக்கூடிய கடவுள்கள் என்ன காரணத்துக்காக நம்ம வழிபட்டோம், அது எந்த காரணத்துக்கு மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம். அது போக இன்னும் சில மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேவர்னு ஒரு இனம் இருந்தது போலயும், அசுரர்னு ஒரு இனம் இருப்பது போலயும், நம்ம மனிதர்கள் இவங்க தேவர்கள் நமக்கு மேல இருப்பாங்க, அசுரர்கள். இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன கான்செப்ட்னு. வெஸ்டர்னைஸ்டு. ஓகே, புரியுது. இது அந்த பக்கம் இருந்து இப்படி வருது, அது அந்த பக்கத்துல இருந்த கான்செப்ட் இங்க வந்து இதோட கொஞ்சம் ஃபியூசன் ஆகும்போது இங்க வந்து இதான் சொல்லலாம், மியூச்சுவலா எல்லா பக்கமும் கான்செப்ட்ஸ் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் உலகத்தை படைத்தாருங்கிற கான்செப்ட் நம்ம கிட்ட இல்ல. சரி, புரியுதுங்களா? ஆனா அந்த படைப்பு தத்துவம், அதாவது வந்து இந்த உலகம் வந்து உருவாயிருக்கு பாத்தீங்களா, இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலோட கடவுளை நம்ம பொருத்தி பார்த்தோம். பூதங்கள் அதான் நம்ம அந்த இது புரியுதுங்களா? இந்த ஆற்றல் இதெல்லாம் நம்ம நம்பிக்கை இருந்துச்சு. ரெண்டாவது கடவுள் அப்படிங்கிற அந்த சொற்றோட வேலை இருக்கிற ஒரு என்டிட்டியை குறிக்கல, மாறாக கடவுள் மனசுக்குள்ள கடந்து போ அப்படிங்கறதுதான் அதோடைய வார்த்தையே. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இது பிலாசபி. நம்மளோட அல்டிமேட் இதுமே வந்துன்னா நாமே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்மளை எப்படி உருவாக்கிக்கிறதுங்கிறது தான். உருவ வழிபாட்டுக்குமே விளக்கம் இன்னைக்கு என்ன புரிதல் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு பேசிக்கான ஒரு வழிபாடு தான் உருவ வழிபாடுங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு ஏன்னா மெயினான தடையிறது தான் இங்க ஒட்டுமொத்த ட்ரெடிஷனுமே. இந்தியா முழுக்க இலக்கு அதுதான். அதே தான் புத்த மதத்திலயும் அதே தான் இலக்கு, சமணத்திலயும் அதே தான் இலக்கு. நீங்க ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாருடைய மதத்திலயுமே மனதை ஒருநிலைப்படுத்தி இது பண்றது. இதுல எப்படி புத்தர் வந்து இது ரொம்ப தனித்துவமா காமிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, இதுல புத்தருடைய வருகை வந்து நிறைய பழைய குழப்பம் ஏற்பட்டுருது. எல்லா சித்தர் வாழ்வியல் இதெல்லாம் அப்படி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. புத்தர் நடுவுல வராரு. புத்தர் என்ன பண்றாருன்னா, நிறைய கொஞ்சம் குழம்பி கிடக்குற சமூகத்துல ரொம்ப ஒரு அகடமிக்கல் பாத்த கொடுத்துடுறாரு. புரியுது, தெளிவுபடுத்துறாரு. அதனால திரும்ப புத்த மதம் வளர்ந்தது. அந்த புத்த மதம் அங்க போய் திரும்ப டேக் ஓவர் பண்ணிடுச்சு சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம். ஆனா அவங்களுடைய மிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய பழைய கால பண்பாட்டு கூறுகளோட தான் தொடர்புல இருக்கு, ஒத்து போகுது. புரியுதுங்களா? அந்த ரிலிஜியனா மட்டும் அவங்க ஏன் மாறி போனாங்க அப்படின்னா, அதுக்கு நடுவுல வந்த புத்த மதம் ரொம்ப கட் அண்ட் கிளியரா இங்க உள்ள நடந்த குழப்பத்துக்கு எல்லாம் யாரு காரணம், அந்த குழப்பத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. பிரிச்சனால அது அந்த இடத்துல அப்படியே டெவலப் ஆயிட்டு அப்படியே நிக்குது. நம்மள பிரிக்க முடியாத சூழல் நம்ம மாட்டிக்கிட்டோம், பிரிக்க முடியாத சூழல் நம்ம இருந்தோம்.
ஸோ ஓகே சார், லைக் ரொம்ப ஒரு மேஜிக்கலான எபிசோடுன்னு சொல்லலாம். நிறைய பேரோட ஒரு என்ன சொல்றது, இமேஜினேஷனுக்கு தீனி போடுற மாதிரியான எபிசோடா நான் இதை வந்து பாக்குறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.